Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் டாபிக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கம்பேரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காமன் சைஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே எப்படி நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்றது செப்பரேட்டாக 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ நம்ம குயிக்காக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு எடுத்திருக்க கொஷின். ஸோ கொஷின் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்மே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்லையுமே க்ரியேட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரியே நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்லையும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்பவே கம்மியான ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். From the following balance sheet, extract, compute trend percentage and comment on the liquidity position of X Limited. You may take 1990 as base year. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 1 2 3 ஒரு 6 இயர்ஸோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் என்னென்ன, டேட்டாஸ் என்னென்ன, கேஷ் என்னென்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸி தான் இது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 1990 பேஸ் இயராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதோட ஃபார்முலாக்காக தான். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கரண்ட் இயர் வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயர் வேல்யூ இன்டூ 100. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் லிமிடெட் இதுதான் வந்து கம்பெனி நேம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். ஸோ ட்ரெண்ட் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ், தென் இயர் எண்ட், அதாவது ருபீஸ் இன் தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் கொடுத்துருக்க எல்லா இயரோட டேட்டாவும் அப்படியே அவங்க லைனாக எடுத்து எழுதியிருக்காங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாமல். நெக்ஸ்ட் காலம் தான் நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கான காலம். ஸோ ட்ரெண்ட் பர்சன்டேஜ் பேஸ் இயர் வந்து 1990, அதாவது அதுதான் வந்து ரொம்ப ஓல்டு இயர். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் அதுதான் ஓல்டு இயர். ஸோ 1990. ஸோ அதுக்கும் ஒவ்வொரு இயருக்கும் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த டேபிள் காலம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் டேட்டாஸ், கேஷ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்பவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம ஃபுல்லாக அங்கே இருக்கிற டேட்டாஸை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்னென்னா வந்து இங்கே ஃபுல்லாக லேக்ஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இங்கே ஜீரோஸ் வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்க ஜீரோஸை எடுத்துட்டு அதனால தான் இங்கே மேலே அதை வந்து போட்டுட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே 1000 கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ இப்போ 150 அப்படின்னா 150,000 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது 1,50,000 அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி. ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து இங்கே என்ன இருக்கோ அதே டேட்டாஸை அப்படியே எழுதியிருக்காங்க எல்லா இயருக்கும். தென் டேட்டாஸுமே அங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. தென் கேஷுமே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இது மூணுமே தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் அசட்ஸோட ஐட்டம். ஸோ அதனால் அது மூணுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் கரண்ட் அசட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து கொஷினில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூவுமே இங்கே கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸுமே நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கிடைக்கிது. ஸோ அது எவ்வளோ அப்படின்றதையும் இங்கே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஒரு பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணுற மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் கரண்ட் இயர் வேல்யூ டிவைட் பை பேஸ் இயர் வேல்யூ இன்டூ 100 அப்படின்றது. ஸோ பேஸ் இயர் அப்படின்னு கொஷின்லேயே 1990 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே பேஸ் இயரில் என்ன பண்ணிடுவோம், 100 போட்டுருவோம். ஸோ அதனால் பேஸ் இயர் வந்து 1990 அப்படின்றதுனால அதோட வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம வந்து 100 போட்டுக்கலாம். ஸோ 100 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 1991க்கு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் இயர் டிவைட் பை பேஸ் இயர் இன்டூ 100. ஸோ கரண்ட் இயர் வேல்யூ, ஸோ இப்போ 1991ல் கரண்ட் இயரோட வேல்யூ வந்து 170. ஸோ 170 டிவைடட் பை பேஸ் இயர். பேஸ் இயரோட வேல்யூ என்னது 150. அதாவது ஸ்டாக்குக்கு நேராக இப்போ நம்ம ஸ்டாக்குக்கு தான் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஸ்டாக்குக்கு நேராக இந்த அதாவது கரண்ட் இயர் 1991ல் 170 இருக்குது. ஸோ அதுதான் வந்து கரண்ட் இயரோட வேல்யூ. ஸோ கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ வந்து 150 இன்டூ 100. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு 113% வருது. நெக்ஸ்ட் இப்போ கீழே 1991ல் நெக்ஸ்ட் இப்போ டேட்டாஸோட ஐட்டம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என் பர்சன்டேஜ் வந்து 86 வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா சேம் அதே ஃபார்முலா தான், கரண்ட் இயர் வேல்யூ டிவைட் பை பேஸ் இயர் இன்டூ 100 அப்படின்னு. ஸோ கரண்ட் இயரில் அதாவது இப்போ நம்ம என்ன இயரை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கரண்ட் இயர். இப்போ நம்ம 1991ல் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால அப்போ 1991ல் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து கரண்ட் இயரோட வேல்யூ. ஸோ 120 டிவைடட் பை பேஸ் இயர் வந்து
அதோட வேல்யூ வந்து 140. ஸோ 120 டிவைட் பை 140 இன்டூ 100 அது போடும்போது நம்மளுக்கு வந்து 86 வருது. நெக்ஸ்ட் இப்போ 1990ல் வந்து நம்ம கேஷோட 1991ல் கேஷோட இந்த 83 அப்படின்ற பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், சேம் அதே தான். கரண்ட் இயர் வேல்யூ வந்து 50 டிவைட் பை பேஸ் இயர் வந்து 60 இன்டூ 100. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு 83% வருது. ஸோ இந்த மாதிரி தான் 1991ல் எல்லா வேல்யூவுமே அந்த 1991ல் நம்மளுக்கு இருக்கிற டேட்டா தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் இயரோட வேல்யூ. ஸோ இந்த கரண்ட் இயர் வேல்யூ கூட டிவைட் பை அது பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது, ஒவ்வொரு ஐட்டமோட பேஸ் இயரோட வேல்யூ இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு இன்டூ 100 பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம 1991ல் இருக்கிற எல்லா ஐட்டமுக்குமே பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் 1992க்கு கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னா இதுக்கும் சேம் ஃபார்முலா தான், ஆனால் நம்ம என்னென்ன வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்றது மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம 1992க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது அப்போ 1992ல் இருக்கிற டேட்டாஸ் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் டேட்டா. அப்போ 1992ல் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம கரண்ட் டேட்டாவை எடுத்துக்கணும். அண்ட் பேஸ் இயர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே 1990 தான் பேஸ் இயர். ஸோ அப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாக்குக்கு இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1992க்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் இயர் வந்து 190. ஸோ 190 டிவைடட் பை பேஸ் இயர் 150 இன்டூ 100 அதை பண்ணும்போது நம்மளுக்கு 127% வருது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த 1992ல் ஒவ்வொரு ஐட்டமுக்குமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இங்கே வந்து நோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த 80க்கு நம்ம அதாவது டெட்டாருக்கு 1992ல் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ கரண்ட் வேல்யூ அது வந்து 80. ஸோ 80 டிவைடட் பை பேஸ் இயர் வந்து 140. ஸோ 80 டிவைடட் பை 140 இன்டூ 100 அது என்னது அப்படின்னா 57% அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1993க்கு ஸோ 1993க்கு கண்டுபிடிக்கும் போது 1993ல் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வேல்யூ. ஸோ அப்போ கரண்ட் வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1993க்கு ஸ்டாக் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 230 அப்படின்றது தான் கரண்ட் இயரோட வேல்யூ. ஸோ 230 டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ வந்து 150 இன்டூ 100. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு 153% வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேஷுக்கு வந்து 1993ல் 60 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ கரண்ட் இயர் வேல்யூ வந்து 60. ஸோ 60 டிவைடட் பை பேஸ் இயர் வேல்யூவும் 60. அப்போ 60 டிவைடட் பை 100 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலும் அப்படி தான். இப்போ நம்ம 1993க்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே 100 இருக்குது. ஸோ அப்போ 100 அதுதான் வந்து நமக்கு கரண்ட் இயரோட வேல்யூ. ஸோ 100 டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ வந்து 50. ஸோ 100 டிவைடட் பை 50 இன்டூ 100 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 200 வருது. ஸோ இப்போ 1993க்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 1994 இதுக்கும் அதே தான். 1994 கண்டுபிடிக்கும் போது 1994ல் இருக்கிற வேல்யூஸ் அதுதான் வந்து நம்ம கரண்ட் இயர் வேல்யூவாக எடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூமே கரண்ட் இயர் வேல்யூ டிவைடட் பை 1990ல் ஒவ்வொரு வேல்யூ இன்டூ 100 பண்ணும்போது 1994க்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் 1995க்கும் அதே தான். 1995 பண்ணும்போது நம்ம 1995ல் இருக்கிற வேல்யூவை தான் கரண்ட் இயராக வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ கரண்ட் டேட்டா டிவைட் பை பேஸ் இயர் டேட்டா வந்து இந்த 1990ல் இருக்கிற எல்லா டேட்டாவுமே தான். ஸோ அப்போ இப்போ இங்கே 200 அப்படின்னா 200 டிவைட் பை 150 இன்டூ 100. ஸோ அதை பண்ணும்போது நம்மளுக்கு 133% வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இப்போ 1995க்குமே நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளை வந்து இந்த கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in the first 3 years, that is in 1990, 91 and 92, liquidity position was highly unsatisfactory. So 1990ல வந்து பார்த்தீங்கன்னா 50 தான். ஸோ 50 அண்ட் அதாவது அவங்க வந்து இந்த இது நம்ம இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூவில் நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பர்சன்டேஜில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது 50, 20 and 20. ஸோ அதாவது 1990, 1991, 1992 இந்த 3 இயருமே நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 3 இயரை. ஆனால் அதுக்கப்புறமா டியூரிங் 1993 and 1994 it's improved. And by 1995, liquidity position has become normal and satisfactory. So 1993 and 1994ல இதுக்கு முன்னாடி இருந்த 3 ப்ரியார் இயரை விட இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது.
அண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக 1995 தான் அது வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. The growing trend in working capital is reassuring. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு பாசிட்டிவான சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸோ ஒரு இயரை விட ஒரு இயரில் என்ன க்ரோத் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 6 இயர் டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 1990 வச்சு 1990 இருந்து ஒவ்வொரு இயருக்கா என்னென்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர் என்னென்ன டிக்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயரை பேஸாக வச்சு அதில் இருந்து அதுக்கப்புறமா இருக்கிற ஃபியூச்சர் இயர் ஒன்றுன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளோட பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.